மாணவர்களே, பணக்காரர்கள் பணம் வருவதற்கு யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய நபி அவர்கள் கூறிய ஒரு ரகசியமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு செல்வத்தில், பொருளாதாரத்தில் ஒரு மேம்பட்ட இடத்தில், ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் இந்த பணம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு அந்த பணக்காரர்கள் செய்யக்கூடிய முக்கியமான அமல். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஒரு அமலை சஹாபாக்களை செய்ய சொல்லியே இருக்கிறார்கள். இன்னும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சஹாபாக்கள், மிக பெரும் பணக்காரர்களாக இருந்த சஹாபாக்கள் பின்பற்றி வந்த ஒரு அமல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி போகிறாரு. எப்படின்னா அழுதுகிட்டே போகிறாரு. அழுதுகிட்டு போய், யா ரசூலல்லாஹ், கடன் ஒரு மனிதரிடத்துல வாங்கினேன், ஒரு யஹூதி இடத்துல, ஒரு யூதர் இடத்துல நான் பணம் வாங்கினேன் கடனாக. அந்த கடனை அடைக்கக்கூடிய நாள் வந்துருச்சு. கடனை அடைப்பதற்கான பணம் என்கிட்ட இல்லை, யார சொல்லலாம், உங்களிடத்துல ஏதாவது பணம் இருந்தால் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீர் கேட்கக்கூடிய பணம் என்னிடத்துல இல்லை, ஆனால் நீ கேட்கக்கூடிய பணத்தை விட அதிகமாக பணத்தை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை ஒன்றை கற்றுத்தரவாப்பா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதே போன்று இன்னொரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் தோழர்கள் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது அதில் ஒரு சஹாபி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் வளர்ச்சி ஏற்படுத்தணும், என்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தணும், என்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் நல்ல ஒரு செழிப்புத்தன்மை ஏற்படுத்தணும், அதற்கு ஏதாவது அமல், திக்ர், இன்னும் செலவாது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து எனக்கு இறக்கிய ஒரு அமல் ஒன்று இருக்குது, இந்த ஒரு அமலை செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு அமல் தான். அந்த ஒரு சஹாபிக்கும் ரசூல்லா இந்த ஒரு அமலை தான் சொன்னாங்க. இப்போ இந்த கேட்ட இந்த சஹாபிக்கும் இந்த ஒரு அமலை தான் சொன்னாங்க. இந்த அமலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் ஏழைகள், இன்னும் முசாஃபிர்கள், இவர்கள் யாரும் செய்வது கிடையாது. இப்படி இந்த ஒரு அமலை மட்டும் இவர்களுக்கு தெரிந்திருச்சு, இவங்க செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னா உலகத்தில் ஏழை என்பவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா பணக்காரர்களாக மாற்றிடும். நம்பலை அப்படின்னா இந்த ஒரு அமலை தொடர்படியாக 3 நாள் செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய வறுமை பிரச்சனை, உங்களுடைய பொருளாதார நெருக்கடி எல்லாத்தையுமே அல்லாஹ் நீக்கிடுவான். நீக்கி நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை உங்களுக்கு, உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் பெருங்கெடுத்து ஓட வச்சுருவான். இன்னும் இது பொய்யான ஒரு அமல் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்வம் கிடைப்பதற்கு, செல்வம் பெருகுவதற்கு நபியவங்க சொல்லி கொடுத்த ஒரு அமல். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்பவும் சிம்பிளான விஷயம்தான். நன்றாக ஒழு செஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் 5 நேர தொழுகை தொழுகுவீங்கல்ல, அந்த 5 நேர தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனத்தை, இது குர்ஆனினுடைய வசனம் தான், இந்த ஒரு வசனத்தை 3 முறை 5 நேர தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஓதிவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் செய்யுங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய கடன் பிரச்சனை நீக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். 100 ரூபாய் வச்சுருப்பீங்க, ஆனால் 1000 ரூபாய்க்கு செலவு செய்தாலும் அந்த 100 ரூபாய் குறையாது. அந்த அளவிற்கு பரக்கத். இன்னும் உங்களுடைய உணவில் பரக்கத். கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்கும், ஆனால் நிறைய நபர்கள் 10 பேர் 15 பேர் சாப்பிட்டாலும் அந்த உணவு குறையாது. இப்படி ரிஸ்கில் பரக்கத். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஒரு திக்ர் என்ன, அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குலில்லாஹும்ம மாலிகுல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி வ துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையத்தி வ துஹ்ரிஜுல் மையத்த மினல் ஹய்யி வ தர்ஸுகு மன் தஷாஉ பி ஹைரி ஹிசாப் என்ற இந்த ஒரு வசனம் தான்.
இதனினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு எனக்கு அரபி ஓத தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா இதனுடைய தமிழை இன்னும் இதனுடைய பொருளோட இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இந்த ஒரு அமலை தொடர ஆரம்பிங்க. உங்களையும் அல்லாஹ் தஆலா செல்வந்தனாக மாற்றி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பணத்தில், இன்னும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.